வணக்கம் நேர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று என்னென்னா, இந்த பிரசனம், ஜாதகம் இது ரெண்டுத்தையும் பற்றி நம்ம ஒரு சின்ன விஷயம் பார்க்குறோம். இப்போ ஜாதகத்தில் என்ன விதி நிர்ணயிக்கப்பட்டிருக்குதோ அதே விதி தான் நம்ம நிகழ்கால பிரசனமும் சொல்லும். ஜாதகத்தில் எது கிடைக்கும்னு விதி இருக்கோ அந்த விதி நமக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்றது தான் நிகழ்கால பிரசனத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஜாதகத்தில் என்ன கொடுக்கப்பட்டதோ அதை அப்படியே பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடி, நிகழ்கால கண்ணாடி தான் இந்த பிரசனம் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இதை பல பேருக்கு நான் இதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கோம். எப்படின்னா, ஒருவருடைய ஜாதகத்தில் தசா புத்தி எல்லாத்தையும் கணிச்சு அப்போது அவருக்கு என்ன நிகழ்வு நடக்கும் அப்படின்றத பார்த்து அதே நேரத்தில் பிரசனம் ஒன்று போட்டு அந்த பிரசனத்துலேயும் அவருக்கு ஜாதகத்தில் என்ன விதி கொடுக்கப்பட்டதோ எது கிடைக்கும்னு இருக்கோ அதே விஷயந்தான் நிகழ்கால பிரசனமும் சொல்லுது அப்படின்றதான் ஒரு ஆச்சரியமான விஷயம். இது ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, இதை ஒரு சில பேர்கிட்ட நாங்கள் அதை பரிசித்து பார்த்துக்கிறோம். அதாவது அவருடைய பிறப்பு ஜாதகத்தில் கோச்சாரங்களும் தசாபுத்தி அந்தரங்களும் என்ன விதி சொல்லுதோ அதே விதி தான் தற்போது அவர்கள் பார்க்கும் வரும் பிரசனமும் சொல்லுது. பிரசனம் அப்படின்றது ஜாமக்குள்ளாக இருக்கலாம், வெத்தலை பிரசனமாகலாம், சுழி பிரசனமாகலாம், இல்லை வந்த நேரத்தை வச்சு பார்க்குற பிரசனம், கடிகார பிரசனம், எந்த பிரசனம் பார்த்தாலும் அவர் ஜாதகத்தில் என்ன விதி கொடுக்கப்பட்டதோ அதன் பிரதிபலிப்பு தான் நிகழ்கால பிரசனம் அப்படின்றது நமக்கு உறுதியாகிறது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த குலதெய்வத்தை பற்றி நமக்கு சில விஷயங்கள் ஜாதகத்தில் தெரியல அப்படின்னா, அந்த குலதெய்வம் எங்கே இருக்குது, அது ஆணா பெண்ணா, உட்காதெய்வமாக இருக்கிற திசை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த பிரசனத்தில் ஓரளவு தெளிவாக தெரியும். ஆனாலும் குலதெய்வம் அருள் இருக்கா இல்லைன்றதும் ஜாதகம் தான் முடிவு பண்ணுது. இதை தெரிஞ்சுக்கலாம், குலதெய்வம் எங்கே இருக்குது, அது எப்படி இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு இந்த பிரசனம்லாம் எடுக்கலாம் அப்படின்றதும் ஒரு கூடுதலான விஷயம்தான். ஆக ஜாதகம் இல்லாதவர்களுக்கு பிரசனம் சரி, ஜாதகம் இருக்கிறவங்க நீங்கள் ஜாதகத்தையே பார்க்குறது தான் பெஸ்ட்டு. பெரிய ஒரு வித்தியாசம் ஒன்றும் இல்லை ஜாதகத்துக்கும் பிரசனத்துக்கும் அப்படின்றது தான் இந்த பதிவு. மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவில் பார்க்குறோம். அதுவரை அனைவருக்கும் முருகன் துணை. வாழ்த்துக்கள்.